Dear students, in this video, we are going to discuss the topic Ohm's Law 4.4 Ohm's Law in your book, page number 45. Look at here. A German physicist, Georg Simon Ohm, established the relation between the potential difference and current, which is known as Ohm's Law. What is meant by Ohm's Law means relation between potential difference and current. கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடிய ரிலேஷனை பற்றி படிக்கிறது தான் வந்து ஓம்ஸ் லா. இதை வந்து யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த ஜெர்மன் ஃபிசிஸ்ட். ஹிஸ் நேம் இஸ் ஜார்ஜ் சைமன் ஓம். Next is the relationship can be understood from the following activity. First, we are giving one circuit diagram. For the simple circuit diagram, we are using battery, key, ammeter, voltmeter, rheostat and resistor. These are the connections we are giving in a simple circuit diagram. What is the use of rheostat? Change the value of current in a circuit. என்ன பண்ணும்? ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ ஒரு பல்ப் க்ளோ ஆகிறதுக்கும் 6 வோல்ட் தான் வேணும்னா இதுக்கு நம்ம 10 வோல்ட் கொடுக்குறோன்னா என்ன பண்ணோம்? அந்த 4 வோல்ட்டை வந்து ரியோஸ்டாட் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான வோல்ட்டை மட்டும் வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும். அதுதான் வந்து அதோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு voltmeter. What is the use of voltmeter? To find the potential difference between the end of the conductor. ஒரு கண்டக்டரோட எண்ணில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து we are using voltmeter. If the battery is on, பேட்ரி ஆன் பண்ணோன்னா என்ன பண்ணும்? பேட்ரி என்ன பண்ணும்? ஸ்விட்ச் ஆன் பண்ணி விடுறோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டோம்னா பேட்ரி என்ன பண்ணும்? அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடு. ஸ்டார்ட் டு மூவ் எலக்ட்ரான். ஸோ கரண்ட் ப்ரொடியூசர்ஸ். எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆனால் மட்டும்தானே கரண்ட் வரும். ஸோ எலக்ட்ரான் பாஸ் ஆக நம்மளுக்கு என்ன பண்ணுது? கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இஃப் த கரண்ட் வேல்யூ கெட் இன்க்ரீசஸ், அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக விச் வேல்யூ வில் கெட் இன்க்ரீசஸ்? வோல்டேஜ் வேல்யூ கெட்ஸ் இன்க்ரீசஸ். கரண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக வோல்டேஜ் வேல்யூ என்னவாகுது? அதுவும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. ஐங்கிறது என்னது? கரண்ட்டோட சிம்பிள். விங்கிறது என்னது? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட சிம்பிள். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சர்க்கியூட் டயக்ராமில் கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வோல்டேஜோட வேல்யூ என்னவாகுது? அதுவும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆர்ஹெச்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ் ரியோஸ்டாட். ரியோஸ்டாட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். அதை தான் வந்து ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா நிக்ரோம். ஓகேவா? நிக்ரோம் அந்த இதை நிக்ரோம் ஒயரை யூஸ் பண்ணி தான் வந்து சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நவ் லுக் அட் த லா. According to Ohm's law, at a constant temperature, the steady current I flowing through a conductor is directly proportional to the potential difference between the two ends of a conductor. According to Ohm's law, at a constant temperature, temperature எப்படி இருக்கணும்? temperature வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். steady current I flowing through a conductor, current ஃப்ளோ ஆகிறது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது? இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ends of the conductor. According to Ohm's law, temperature constant இருக்கணும். So at a constant temperature, the steady current I flowing through a conductor is directly proportional to the potential difference between the two ends of the conductor. இதை வச்சு நம்மளே ஈக்குவேஷன் போடலாமா? கரண்ட் ஐ வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும்ட்டாங்க. ஸோ ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வியா. ஸோ ஐ பை விங்கிறது என்னது? இது வந்து நம்ம டெம்பரேச்சர் என்ன கொடுக்குறோம்? கான்ஸ்டன்ட்டான டெம்பரேச்சர் கொடுக்குறோம். ஸோ ஐ பை வி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஐ பை வி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு வச்சோன்னா இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா ஆர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாகுது? ஐ பை வி இஸ் ஈக்குவல் டு 1/r எழுதலாமா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கிறதுனால ஐ பை வி இஸ் ஈக்குவல் டு, கவனிங்க, ஐ பை வி இஸ் ஈக்குவல் டு 1/r எழுதுகிறோம். இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு 1/r. வி இன்ட்டு 1/r. ஐ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது இப்போது? I is equal to V into 1/r அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா V தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ V is equal to IR. V is equal to
IR. என்ன பண்ணுறோம், வியை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம், ஐயை வந்து உள்ளே கொண்டு போய் அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது V is equal to IR அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிருது. இதுதான் வந்து ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. ஹியர் R is a constant for a given material. நம்ம இங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், நிக்ரோம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் R is a constant for a given material at a given temperature and is known as resistance of the material. நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் கான்ஸ்டண்ட்டான டெம்பரேச்சரை வந்து ஆறுங்கிற வேல்யூ வச்சுருக்கிறோம். அதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியலை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்னு சொல்கிறோம். சின்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is proportional to the current I, the graph between V and I is a straight line of the conductor. கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னாவே நம்மளுக்கு கிடைக்கிற கிராஃப் எப்படி இருக்கும், கிராஃபும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஸோ இங்கே கரண்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ த கிராஃப் இஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். லுக் அட் த கிராஃப், see here. இதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூஸ் 0, 5, 10. இது வந்து கரண்ட்டு 0, half வேல்யூ 2 மல்டிபிள்ஸ். இதுக்கு ஹாஃபாக இன்க்ரீஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து எப்படி கிடச்சிருக்கு, கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சிருக்கு. பிகாஸ் த கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஒன்ஸ் அகெயின் லெட்ஸ் ரீகால் த ஓம்ஸ் லா. At a constant temperature, the steady current I flowing through a conductor is directly proportional to the potential difference between the two ends of the conductor. So its formula is V is equal to IR. V அப்படிங்கிறது என்னது, potential difference. So potential difference is equal to current. Iங்கிறது என்னது, current. R அப்படிங்கிறது வந்து resistance. ஓகேவா?